என்ன லக்ஸு கிளம்பலாமா? இருமா, இன்னும் வேணி வரலல்ல? அட ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். கரெக்டா இந்த டைம்க்கு வந்துருவேன்னு சொன்னிச்சே வேணிக்கா, ஏன் இன்னும் காணோம்? இதோ வேணியே வந்துட்டா, வா போலாம் இப்ப. அடா என்ன வேணிக்கா, சீக்கிரமா வந்துருவேன்னா இன்னைக்கு லேட்டா வந்துட்ட. அதுவாச்சுன்னு அன்னைக்கு ஊருக்கு போயிட்டு வந்தான்ல, அன்னைக்கே இந்த மாமியை கிளம்பி ரோட்ல நின்று கத்திட்டு கிடந்துச்சு. அதான் அவர்கிட்ட சொல்லிட்டு அவர் இப்பதான் வந்தாரு, அதான் சொல்லிட்டு இப்பதான் வந்தேன். என்னவா அதுக்கு? நான் தான் அவர்கிட்ட சொல்லிட்டேன்ல சின்ன, இது வந்து என்ன ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா நீ, என்ன அவ கேட்ட உடனே விட்டுருவியா அப்படி இப்படின்னு வெளில நின்று கத்திட்டு கிடந்துச்சு. அப்புறம் அவர் போய் ரெண்டு திட்டி வாங்க நம்மளாம் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். பரவாயில்ல வேணிக்கா, உங்கள் வீட்டுக்கு அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால அந்த கிளவி ஒன்றெல்லாம் எதுவும் சொல்கிறதில்ல. அதெல்லாம் சொல்லிட்டு தான் கிடக்குது, என் முன்னாடி பின்னாடி எல்லாமே பேசிக்கிட்டு தான் தெரியுது. இருந்தாலும் நான் தான் கண்டுக்காமல் தெரியுறேன் அவருக்காக, என்ன பண்ணுறது. சரி வாங்க, போகிற வழியில் பேசிக்கிட்டே போகலாம். இங்கே நின்றுட்டு இருந்தால் லேட் ஆயிரும்ல, இப்போ திரும்ப சீக்கிரமாக வர முடியாது. ஆமாம் அந்த அக்கா சொல்கிறது சரிதான். சரி வாங்க பேசிக்கிட்டே போவோம். சரி வாங்க போகலாம். என்னை எப்போ வந்து நிற்க சொன்னாலுங்க, இன்னும் அவளுங்களை காணும். இன்னும் எவ்வளோ நேரம் தான் இப்படியே நிற்கிறது, போர் அடிக்குது. சின்ன பிரபா நிற்கிறா பாரு. லக்ஸ் அமைதியாரு, கண்டுக்காத மாதிரி போ. பாவம் லக்ஸ், நமக்காக தானே அது நிற்கிறா. இப்போ நான் சொல்றது செய்வியா செய்ய மாட்டியா? சரி வா போகலாம். என்ன நான் பாட்டு நிற்கிறேன், கண்டுக்காமையே போகிறாளுங்க. சொல்ல பார்த்தாங்களா பார்க்கலையா? நான் ஒருத்தி தானே நிற்கிறேன், என்ன பார்க்காமையே போகிறாங்க. ஏ உமா அட லக்ஸே, சின்ன கூப்பிடுறா, இப்பயாச்சும் திரும்பலாம். சரி திரும்ப. பிரபா நீ இங்கேயா இருக்க? நாங்கள் பார்க்கவே இல்லை பிரபா. ஏன் லக்ஸே, நான் தனியாக தானே நின்றுட்டு இருக்கேன், இங்கே கூட யாராச்சும் நின்றுட்டு இருந்தா கூட சரின்னுலாம். நான் கூட உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? அட நாலு முடி, நான் கூட ஏதோ வயசான கிளவி தான் வழி தெரியாம நின்றுட்டு இருக்கோன்னு நினைச்சேன். அட நானும் அப்படிதான் நல்ல முடி நினைச்சேன். அச்சோ, என்ன பார்க்க இன்னும் வயசானவ மாதிரியா இருக்கு. அது உனக்கு இப்பதான் தெரியுதா? நிஜமாலுமே வா, அப்படியா இருக்க? அப்ப ரோஸ் பவுடர் போட்டதெல்லாம்? நாலு முடி, மனசுக்குள்ளேயே பேசுறேன்னு நினைச்சு வெளில பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ அப்படியா? சரி வா, இங்கே நின்று நேரத்தை வளர்க்காம வா போலாம். சின்ன நிஜமாவா அப்படி இருக்க? சொல்ல. அட பிரபா, அவ சும்மா சொல்றா, வா. அப்ப சரி நாங்க போவோம். பா சந்தோஷத்தை பேர் நாலு முடிக்கு. என்ன நாலு முடி, நீ ஊர்ல இருந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லவே இல்ல. அந்த கதையை ஏன் சின்ன கேக்குற? அப்ப கேட்காத பிள்ளை. ஏ உமா, ஒழுங்காந்துக்க. நீ தானே சொன்ன அது ஏன் கேக்குறன்னு. சரி இருமா, என்னதான் சொல்லுதுன்னு பாப்போம். நாலு முடி, நீ சொன்ன மாதிரி தான் சின்ன, நான் இல்லாததுனால எல்லாம் பாட்டை போட்டுக்கிட்டு நல்லா ஆடிக்கிட்டு இருந்துச்சிங்க நான் போறப்ப. நீ சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு பிள்ளை. இதுல வேற என் வீட்டுக்காரரு இன்னும் 10 நாள் கழிச்சு தான் வருவேன்னு நினைச்சேன், அதுக்குள்ள வந்து நிக்கிறியே அப்படிங்கிறாரு. நீங்க எப்பயுமே இப்படிதான் வேடிக்கையாவே இருப்பீங்களாமா? ஆமாக்கா, இவங்க எப்பயுமே இப்படிதான் நல்லா ஜாலியா இருக்கும். பரவாயில்ல லக்ஸே, உனக்கு டைம் போறதே தெரியாதுல்ல. ஆமா நாங்க எப்போ ஒண்ணு சேர்ந்தாலும் இப்படிதான் இருக்கும். சே, நம்ம பக்கம்லாம் பாரு ரோடு போட்டுருந்தாங்க, இங்கெல்லாம் பாரு மண்ணு தர. ஏன் இதுல நடந்து வந்தா என்ன குறைஞ்சா போயிருவ? அப்படி இல்ல சின்ன, இங்க பாரு கால் ஃபுல்லா மண்ணா இருக்கு, அதனால தான் சொன்னேன். தூரத்துல தெரியுது பாரு, அந்த வீடு தான். வாங்க போலாம். எப்படி லக்ஸே கரெக்டா கண்டுபிடிச்ச? அவர்தான் அந்த வீடோட அடையாளம் எல்லாத்தையும் சொன்னாரு. அவர்கிட்ட தான் ஒண்ணு கேட்டா டீட்டெயில்ஸே கொடுத்துருவாருல்ல. இப்போ யாரையாச்சும் பார்த்தா அவர் யாருன்னு கேட்டா போதும், அவங்க எங்க இருக்காங்க, என்ன வேலை பண்றாங்க எல்லாத்தையுமே சொல்லிடுவாரு. அந்த மாதிரி தான் இதை பத்தி சொன்னாரு, பார்த்ததுமே தெரிஞ்சிச்சு. சரி வாங்க சட்டுப்புட்டுன்னு போவோம். அட லக்ஸ், இந்த வீடா? ஆமா சின்ன, இதை தான் சொன்னாரு. என்ன லக்ஸே, இதை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு வீடு, அதான் எனக்கும் தெரியல. சரி வாங்க, என்னதான் இருக்குன்னு உள்ள போய் பார்ப்போமே. சரி, இந்த வீட்டு ஓனர்லாம் கிடையாதா? வாங்க போய் கதை தட்டி பார்ப்போம், வந்தா பேசுவோம்ல, நம்ம பாட்டு பார்த்துட்டு போயிடலாம். அப்படி சொல்லி லக்ஸ், வா உள்ள போலாம். என்ன லக்ஸே, வீட்ல எல்லாம் பொருள் அப்படியே இருக்கு, அதான் எனக்கும் புரியல. என்ன நடக்குதுன்னே தெரியலையே. கரெக்டாக தான் வந்திருக்குமா இல்லை வீடு கீது மாறி வந்துட்டோமானே தெரியலையே. நாமளும் தான் காலிங் பெல் அடிச்சு பார்த்தோமே, யாருமே வரலையே. சரி வாங்க உள்ளதான் போய் பாப்போமே என்னதான் நடக்குதுன்னு. சரிதான்ப்ல, பொருள்லாம் அப்படியே இருக்கேப்ல, காலி வீடா தானே இருக்கணும். ஆமாம்மா, காலியா தான் இருக்கணும், என்னன்னே தெரியலையே, பொருள்லாம் அப்படியே இருக்கே. இன்னும் எதுக்கும் வாங்க போய் பக்கத்துல எது விசாரிச்சுட்டே வருவோம். அட இருங்க, அவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல, சுத்தி பார்த்துட்டே போய் விசாரிச்சுட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஆமா அதுவும் சரிதான். சரி வாங்க சுத்தி பார்த்துட்டு கிளம்பிடுவோம். ஆண்டி, யாருமா நீ இந்த வீட்ல தான் இருக்கியா? ஆமா, வரீங்களா விளையாடலாம்? அப்புறமேட்டு விளையாடலாமா? உங்க வீட்ல உங்க அப்பா அம்மாலாம் இல்லையா? இல்ல ஆண்டி, அவங்க செத்து போயிட்டாங்க. அட என்னம்மா சொல்ற, நீ மட்டும் தனியாவா இருக்கீங்க? நானும் என் அண்ணாவும் இங்க தான் இருக்கோம்.
வேற யாரும் இல்லையா? புதுசா வந்த ஒரு அண்ணா, அப்புறம் இன்னொரு ஒரு தாத்தா இங்கதான் இருக்கும். ஏன் நாலு முடி அங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்க? பிள்ளை, அங்க பாருப்ல ஒரு பொண்ணு இருக்கு. அதான் அந்த பொண்ணுகிட்ட விசாரிச்சுட்டு இருக்கேன் என்ன ஏதுன்னு. என்ன பொண்ணா? அங்கெல்லாம் யாருமே இல்ல, லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்காம வா. அட இல்ல, நிஜமா தான் சொல்றேன். கிறுக்கு மாதிரி பண்ணாத நாலு முடி, வா போலாம். என் கண்ணுக்கு எப்படி தெரியுது? ஐயோ, இப்பதானே பார்த்து பேசிட்டு இருந்தேன். அதுக்குள்ள எங்க போனாங்க அந்த பொண்ணு? ஐயோ, நான் போயிடலாம்ப்பா. ஏன் சாந்திக்கா, வீடு நல்லா தானே இருக்கு? நல்லா 3 ரூம் இருக்கு, மாடியும் இருக்கு. அப்புறம் என்ன, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்கு. ஆமா லக்ஸே, நல்லா தான் இருக்கு. ஆனா எனக்கு என்னவோ உள்ளுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு லக்ஸே, என்னன்னே தெரியல. ஆமா லக்ஸே, எனக்கும் அப்படிதான் இருக்கு, என்னன்னே தெரியல. சரிலாம் விடுங்க, இந்த வீடு தான் வேண்டாம், விட்டுருங்க. அதான் யாருக்குமே சரியா வரல. ஆமா ஆமா, சரி வாங்க, எல்லாம் நம்ம வெளில போயிடுவோம். என்னத்துக்கு இங்க நின்றுக்கிட்டு? சரி வாங்க எல்லாரும் போயிடலாம் வெளில. யார்ப்பா நீ? இங்க என்ன பண்ற? அதுவா, நானும் உங்களை மாதிரி தான் இங்க வந்தேன், அப்புறம் இங்கேயே தங்கிட்டேன். அட என்னப்பா சொல்ற? ஆமா ஆமா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இங்கே இருக்கீங்களா? அப்படியாப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நீங்க இங்கே இருங்க, நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஐயோ எப்பா, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்க இருக்கு. என்ன இப்படி பேசுற? அட பரவாயில்ல, நீங்க இங்கே இருந்துருங்க, நாம ஜாலியா இருக்கலாம். இங்க 2 குழந்தைங்க இருக்கு, நல்லா ஜாலியா இருக்கலாம். ஐயோ, உன் பேச்சும் சரியில்லை, உன் மண்டையும் சரியில்லை. ஆண்டி, அட வந்துட்டியாமா? யாருமா அந்த கிறுக்க மாதிரி பேசுறான்? நான் தான் சொன்னேன்ல, நாங்க 2 பேர் தான் இருந்தோம். அப்புறம் ஒரு அண்ணா வந்தாங்க, அவங்களும் இங்கே தங்கிட்டாங்கன்னு. அது இந்த அண்ணா தான். என்னதான் நடக்குது இங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, அவளுக்கு வேற என்ன விட்டு போயிட்டாளுங்களே, நான் என்ன பண்ணுவேனே தெரியலையே. கடவுளே, என்னை எப்படியாச்சும் காப்பாத்து. நான் தான் சொல்றேன்ல எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு. இங்க பாரு, நான் முன்ன சொன்னதான் இப்பயும் சொல்றேன். எனக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கு. அங்க எனக்கு ஒரு அழகான வீடு வேற இருக்கு. என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன இப்படி பேசுற? தயவு செஞ்சு வழிய விடு, நான் வெளில போறேன். அதெல்லாம் முடியாது. நீங்க உள்ள வந்துட்டீங்களா, நீங்க இனிமே வெளியே போக முடியாது. ஐயோ, நீங்களாம் யாரு ஃபர்ஸ்ட்? ஆன்ட்டி சொல்லுமா. நானே, எங்க அண்ணா, அம்மா, அப்பாலாம் இங்க தான் இருந்தோம். எங்க அப்பா வந்து இங்கே திடீர்னு போயிட்டாரா. எங்க அம்மா மட்டும் தான் இருந்தாங்க. எங்க அம்மாவும் நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்ட்டு போனாங்களா, திரும்ப வரவே இல்லை. நாங்களும் வருவாங்க இங்கே இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அட கடவுளே, இதுங்களாம் பேயா? போச்சு நல்லா வந்து மாட்டிக்கிட்டேன். அப்பவே சொன்னா அங்க ஒன்றும் இல்லைன்னு. எனக்கு மட்டும் தெரிஞ்சப்பயே சந்தேகப்பட்டிருக்கணும். ஏப்பா தம்பி, தயவு செஞ்சு என்ன விட்டுருப்பா ப்ளீஸ்ப்பா. அதெல்லாம் முடியாது. நீங்க தான் ரோஸ் பவுடர் போட்டு நல்லா அழகா இருக்கீங்க, இங்கே இருங்க. ஐயோ, நீ என்ன லூசாயா? லூசா நீ? தயவு செஞ்சு என்ன ஆளை விடு. ஏ சின்ன, இங்க இருந்து என்னதான் கத்தி கூப்பிட்டாலும் வெளில கேட்கவே கேட்காது. இப்போ ஏதோ ஒன்று பண்ணி ஆகணுமே. சரிப்பா, நீ சொல்ற மாதிரியே பண்ணிக்கலாம். இன்னும் 2 பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்களே, போய் கூட்டிட்டு வா, போய் பார்க்கலாம். போய் கூட்டிட்டு வா, அவங்ககிட்டயே நம்ம பேசிக்கலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் போய் உங்களை கூப்பிட்டு வரேன். சரிப்பா போ போய் ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு வா. அப்புறம் நான் இங்கே இருந்துக்கிறேன். சரி நான் போய் கூப்பிட்டு வரேன். ஐயோ, ஆளை விடுங்கடா சாமி. அண்ணா அவங்க ஓடி போயிட்டாங்க அந்த ஆண்டி. அடச்சே, நம்மளே ஏமாத்திட்டாலே, இவ்வளவு தப்பிச்சிட்டாளா? போச்சு போ.